வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றதுனால உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது தெரியுமா? மூளையோடைய நினைவாற்றல் அதிகரிக்கும், இதயம் பலமாகும், சர்மம் இளமையாக மாறும், எலும்புகள் வலுவடையும், உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எப்படி சரியான முறையில பாதாம சாப்பிட்றது? ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டால் அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஸோ சரியான முறையில எப்படி ஊற வைத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பாதாம் சாப்பிடணும்? அப்படி சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த பாதாம கவனமா எடுக்கணும்? யாரெல்லாம் பாதாம சாப்பிடலாம்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நீங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் பாதாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனா எந்த டைப்ல நீங்க சாப்பிட்றீங்கன்னு தெரியல. ஒன்று ஊற வச்சு சாப்பிட்றீங்களா, இல்லை வெறுமனவே சாப்பிட்றீங்களான்னு தெரியல. எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஆனா ஏன் நம்ம ஊற வச்சு எடுக்க சொல்றோம்னா, பாதாமோட தோல்ல டேன் மற்றும் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு இயற்கையான சேர்க்கை இருக்குது. இது சில தாதுக்கள்ல உடலால உறிஞ்சும் அந்த சக்தியை குறைக்குது. அதனால தான் நம்ம பாதாம ஊற வச்சு அதனுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட சொல்றோம். ஊற வைத்து சாப்பிட்றதுக்கான முக்கியமான விஷயமே இந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ நீங்கள் பாதாம 8லிருந்து 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் அதனுடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால உங்கள் உடலால் அதில் பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே உங்கள் உடலால் ஈஸியாக உறிஞ்சி கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது வேகமாகவே செரிமானமும் ஆயிரும். சத்துக்களும் எளிமையாக உடலில் உறிஞ்சிடும், சாப்பிட்றதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். அதனால தான் ஊற வைத்து பாதாம நம்ம எடுக்க சொல்றோம். நார்மலா எடுத்தீங்கன்னா முழு ஊட்டச்சத்துக்கள் உடலால உறிஞ்சப்படாது. அதனால தான் ஊற வைத்து சாப்பிடணும்னு சொல்றோம். ஸோ இப்போ ஊற வைத்த பாதாம எடுக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, மூளைக்கு ஒரு சூப்பரான உணவா பாதாம் இருக்குது. பாதாம்ல இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஹெல்த்தி ஃபேட், மெக்னீஷியம், ரிபோஃப்ளேவின் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. முக்கியமாக நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. கவனத்தை மேம்படுத்துறதுக்கு, அதாவது கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாதாம் பயன்படுது. மூளையுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. முக்கியமாக பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவாக பாதாம் இருக்குது. பாதாம் எடுக்கும்போது வயதானவர்களுக்கு அந்த ஞாபக திறன் அதிகரிக்கும். ஏன்னா வயதாக ஆக ஆக அவங்களுடைய நினைவாற்றல் குறைந்து வைத்த பொருள் ஞாபகம் இருக்காது. சில நேரம் பேச வந்த வார்த்தையை மறந்துடுவாங்க, அவங்க பெயரை கூட மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வயதானவர்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாதாமை ரெகுலரா எடுக்க எடுக்க நினைவாற்றல் அதிகமாகும். அடுத்து இரண்டாவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பயன்படுதுங்க. பாதாம்ல இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், விட்டமின் இ, மெக்னீஷியம் இது எல்லாமே கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. அதே மாதிரி ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மரணங்கள்ல பாதி மரணம் இதயம் சார்ந்த மரணமா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க பாதாம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இதயம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, சர்மத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இயோடைய சிறந்த மூலமா பாதாம் இருக்குது. இதனால சர்மம் பளபளப்பாக இருக்கும். முகச்சுருக்கங்கள் எல்லாத்தையுமே தாமதமாக்குறதுக்கு பாதாம் பயன்படுது. சூரிய ஒளினால ஏற்படக்கூடிய அந்த சேதத்தை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. சர்மத்தை ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கும் அதை ஆரோக்கியமா மெயின்டைன் பண்றதுக்கும் பாதாம் பயன்படுது. ஸோ நீங்கள் எவ்வளவுதான் அழகாக்குறதுக்கு நீங்கள் கிரீன் கல் யூஸ் பண்ணாலும், ஆனால் இந்த பாதாமை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே பாதாம் ஆயிலை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சருமம் எப்பொழுதுமே ஒரு இளமையான தோற்றத்தோடு இருக்கும். ஸோ உங்கள் இளமையை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாமை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வயதானவர்கள் கண்டிப்பாக எடுக்கும்போது அவங்களுடைய முகச்சுருக்கங்கள் தாமதமாக்கப்படும். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு பாதாம் பயன்படுதுங்க. பாதாம்ல பயோட்டின், ஜிங்க்,
புரோட்டீன், விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால முடி உதிர்தலை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா முடி உதிர்தல் பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு பொதுவான பிரச்சனை ஆயிருச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு பாதாமை நீங்கள் தினமும் எடுத்தாலே போதும். முடி வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடி வேர்களை பலப்படுத்துது, ஸ்ட்ராங் ஆக்குது. புதிய முடியை வளர்றதுக்கும் இது வந்து ஊக்குவிக்குது. அடுத்து 5வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பலரும் பாதாம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் நினைச்சிட்டு அதை தவிர்த்துறாங்க. அது உண்மையே கிடையாது. பாதாம்ல புரோட்டீனும் அதிக அளவுல நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இது வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கறதுனால அதிகமா சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்கும். ஜங்க் ஃபுட் ஆசையை குறைக்கும். இதனால உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். உடல் எடையும் குறைக்கிறதுக்கும் பயன்படும். நீங்க அதிகமான பாதாமை எடுத்துக்கிட்டாதான் உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஸோ அதிகமான பாதாம் வந்து எடுக்க வேண்டாம். அளவா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை டெஃபினட்டா குறைய ஆரம்பிக்கும். பாதாமை எடுத்துக்கிட்டே அது கூடவே நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் நீங்க நடந்தீங்கன்னா நல்ல உடல் எடை வந்து குறையறத உங்க கண் கூட நீங்க பார்க்கலாம். ஸோ பாதாம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. பாதாம் கூட உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. பாதாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவுங்க. ஸோ இது வந்து ரத்த சர்க்கரையை திடீரென உயர்றதா குறைக்கிறதுக்கு பயன்படுது. இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பாதாம் பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் நீங்க பாதாமை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அளவா எடுத்துக்கிறங்க, அதிகமாக எடுக்காதீங்க. ஸோ அளவா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்க உங்களுடைய மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டே நீங்க பாதாமை எடுத்துக்கிறணும். அடுத்து 7வது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு வந்து பாதாம் பயன்படுது. பாதாம்ல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்புகளுடைய அடர்த்தியை மேம்படுத்துறதுக்கும் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அதாவது வயதான காலத்தில் வரக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் தான் ஆஸ்ட்ரோபோரோசிஸ். அதை தடுக்கிறதுக்கு பாதாம் வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதே மாதிரி பற்களை பலப்படுத்துறதுக்கும் பல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வயதான காலத்தில் வரக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஊற வைத்த பாதாம் பயன்படுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடலுடைய இயக்கத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கும் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல இருக்கக்கூடிய விட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது செல்களை பாதுகாக்குது, ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதாவது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். அடுத்து 10வது நன்மை, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி தாங்க. பாதாம்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரோட்டீன், மெக்னீசியம் இது உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை வழங்குது. தினமும் சாப்பிடுவர்களுக்கு உடல் சோர்வு குறையும், வேலை செய்யக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும். முக்கியமாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ 8 பேக் 6 பேக் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாதாமை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கும் பாதாம் பயன்படுது. இது ரத்த ஓட்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும். அதாவது ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனையும் இது பூஸ்ட் பண்ணும். அதனால ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவா பாதாம் இருக்குது. ஸோ எப்படி சாப்பிட்டால் அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ எப்படி ஊற வைத்து எப்படி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு நம்ம 5லிருந்து 8 பாதாம் தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 5 எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நான் கடினமாக உழைப்பு பண்ணுறேன், அதாவது உடற்பயிற்சி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன்
எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க 8 எடுத்துக்கிறங்க. நார்மலா பொதுவா 5 பாதாம் ஊற வச்சு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். இரவுல நீங்க ஊற வைத்து காலையில தோலை நீக்கி அந்த உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அந்த பருப்பை தான் சாப்பிடணும். எந்த நேரத்துல சாப்பிடனா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். இல்லைன்னா காலை உணவோடு நீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிருவீங்களா, அது கூட நீங்க சேர்த்து எடுத்துக்கிறலாம். ஸோ இப்படிதான் பாதாம சாப்பிடணும். இந்த அளவு தான் எடுத்துக்கிறணும். அப்பதான் முழுமையான உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்ப சின்ன குழந்தைகளா இருந்தாங்கன்னா, ரொம்பவே சின்ன குழந்தைகளா இருந்தா 2 குடுங்க. கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா 3 to 5 பாதாம் குடுங்க. அதுக்கு மேல குடுக்காதீங்க. நார்மலா இருக்கக்கூடிய பெரியவர்கள் 5 எடுத்துக்கிறங்க. உடற்பயிற்சி செய்றவங்க 8 எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா நீங்க உங்களுடைய உடல் நிலைய உங்களுடைய மருத்துவர்ட்ட காமிச்சு அவர் சொல்லக்கூடிய அளவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பாதாம யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா சாப்பிடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க பாதாம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க பாதாம எடுக்கக்கூடாது. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி கலோரி கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க, சிலருக்குலாம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து எடுக்கிறதா இருந்தா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பாதாம் சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய சில தவறுகளை பார்த்துடலாம். அதிக அளவுல சாப்பிடக்கூடாது, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து எண்ணெயில வறுத்த பாதாம சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, பாதாம வெறுமனமே தண்ணியில ஊற வச்சு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். அது சாப்பிட்ட உடனே நீங்க ஊற வச்சு காலையில சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்ட உடனே 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை வந்து எடுத்துக்கிறங்க. அடுத்து வந்து 20 நிமிடம் நடைப்பயிற்சி, 20 இல்லைன்னா 30 நிமிடம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. அது கூடவே காலையில ஒரு சத்தான உணவு எடுத்துக்கிறங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு உள்ள ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் தான். அது கூடவே ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் வந்து 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. நல்ல ஒரு தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திருங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவு புரோட்டீன் ரிச் உணவு, கால்சியம் ரிச்சா இருக்கக்கூடிய உணவுகள், அடுத்து விட்டமின் டிக்கான உணவுகள். விட்டமின் டிக்கான உணவுகள் வந்து ரொம்ப ரேரா இருக்கும். முட்டை, காளான் இதுல இருக்கும். அப்படி எடுக்க முடியாதவர்கள் சூரிய ஒளியில வந்து காலையில ஒரு 10 நிமிடம் வந்து நீங்க நின்றீங்கன்னா விட்டமின் டி உடலுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பீங்க. பாதாம்ங்கிறது ஒரு சூப்பரான உணவு. ஆனா நம்ம எடுக்கிற விதத்துல தான் இருக்குது. அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதா, ஆபத்தை கொடுக்குதான்னு. ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.